சத்தியமூர்த்தி பவன்ல திடீர் புயல். தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடியே செல்வ பெருந்தகைக்கு கல்தாவா. ராகுல் காந்தியை டென்ஷன் ஆகின அந்த ஒரு விவகாரம். டெல்லிக்கு படையெடுக்கிற மூத்த தலைவர்கள். தமிழக காங்கிரஸ் தலைவராக போற அந்த புதிய முகம் யாரு? காங்கிரஸ்ல இருக்கிற செல்வ பெருந்தகை அதிருப்தி கோஷ்டிகளுக்கு மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான ஒரு சில நாட்களுக்குள்ள காங்கிரஸ் கட்சியோட தலைவரான செல்வ பெருந்தகை மாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. திமுக ஆதரவாளரா செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் முதன்மையான குற்றச்சாட்டா இருக்கு. அதை விட கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ராகுல் பிரச்சார கூட்டத்துல ராகுல் காந்தியோட பேச்சை தவறாக மொழிபெயர்த்து சமூக வலைதளங்கள்ல விமர்சனத்துக்கு உள்ளானதால ராகுல் காந்தி ரொம்பவே கடும் கோபத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. இதையடுத்து செல்வ பெருந்தகை அதிருப்தி கோஷ்டிகள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை கைப்பற்றும் வகையில டெல்லிக்கு படையெடுக்க தொடங்கியிருக்காங்க. சில நாட்களாகவே சைலண்ட் மோட்ல இருந்த அழகிரி, திருநாவுக்கரசு உள்ளிட்டோரோடு கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், செல்லகுமார், ராஜேஷ்குமார் இந்த கோதால குதிச்சிருக்காங்க. வழக்கமாகவே தமிழக காங்கிரஸ்ல நிலவர கோஷ்டி பூசல் தேர்தல் நேரத்துல உச்சத்தை எட்டியிருக்கு. குறிப்பா கட்சியோட மூத்த நிர்வாகிகள் பலரும் செல்வ பெருந்தகையோட ஒன் மேன் ஷோ பாணியிலான செயல்பாடுகளை ரசிக்கல. இது தொடர்பாக ஏற்கனவே டெல்லி மேலிட பார்வையாளர்கள் கிட்ட ரகசியமாக புகார்கள் வாசிக்கப்பட்ட நிலையில தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிற சூழல்ல இந்த மோதல் பகிரங்கமா வெடிச்சிருக்கு. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி கடந்த 2019ஆம் ஆண்டு மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். கட்சி விதிமுறைகளின்படி அவரோட பதவிக்காலம் 2022 வருஷத்திலேயே முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் காரணமா புதிய தலைவரை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோட ஆதரவோட 2024 வருஷம் செல்வ பெருந்தகை மாநில தலைவராக பொறுப்பேற்றாரு. ஆனா அவர் பொறுப்பேற்ற சில மாதங்கள்லேயே கட்சி நிர்வாகம் குறித்து அதிருப்தி அதிகரிக்க தொடங்கியிருக்கு. கட்சி தொண்டர்களோட விருப்பத்திற்கு மாறாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் இது குறித்து டெல்லி தலைமை கிட்ட தொடர்ந்து புகார்கள் சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. குறிப்பா வேட்பாளர் தேர்வு விவகாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பா ஏற்பட்ட சர்ச்சைகள் தலைமை மாற்றம் குறித்த சிந்திக்க வச்சதா சொல்லப்படுது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது குறைந்தது 35 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததாகவும், ஆனா இறுதியில 28 தொகுதிகள் மட்டுமே கிடைச்சது கட்சியோட சில முக்கிய தலைவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. தேசிய தலைவர்களோட பேச்சை அப்படியே உள்வாங்கி மொழிபெயர்க்காம தமிழக அரசியலுக்கு ஏற்ப சில வார்த்தைகளை அவர் சேர்த்தது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியதா சொல்லப்படுது. சமூக வலைத்தளங்கள்ல பாஜக மற்றும் எதிர்கட்சிகள் இந்த மொழிபெயர்ப்பு சொதப்பல்களை கடுமையா ட்ரோல் செஞ்சது ராகுல் காந்தியோட பிம்பத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவா டெல்லி தலைமை கருதுறாங்க. இதற்கிடையில வேட்பாளர் தேர்வுல பணம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்ததும் தலைமை மீது அழுத்தம் அதிகரித்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல நடந்த சில நிகழ்வுகளும் சர்ச்சையை ஏற்படுத்தியதா சொல்லப்படுது. இந்த அனைத்து காரணங்களையும் கணக்குல எடுத்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தலைமை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிற புகார் ஒரு பக்கம் இருந்தா கூட தொகுதி பங்கீட்டுல காங்கிரசுக்கு செல்வாக்குள்ள இடங்களை திமுக கிட்ட இருந்து பெற தவறிட்டாரு அப்படிங்கிறதே இரண்டாவது கட்ட தலைவர்களோட முக்கிய குற்றச்சாட்டு. கை சின்னம் வலுவாக இருக்கிற இடங்களை விட்டு கொடுத்துட்டு வெற்றி வாய்ப்பு மிக குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொண்டது கட்சிக்கு நீண்ட கால அடிப்படையில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நிர்வாகிகள் குமர்றாங்க. இதற்கிடையில தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிற பட்டியலும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதுல கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், செல்லகுமார், ராஜேஷ்குமார் ஆகியோர் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி முன்னாள் தலைவர்களான திருநாவுக்கரசர், தங்கபாலு உள்ளிட்டவர்களும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனாலும் ஏற்கனவே மாநில தலைவராக பதவி வகிக்காத புதிய ஒருவரை நியமிக்கவே டெல்லி தலைமை விரும்புவதாக சொல்லப்படுது. இதனால இந்த முறை முற்றிலும் புதிய முகம் மாநில தலைவரா அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது.
இதனால தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழக காங்கிரஸ் கட்சியில முக்கிய மாற்றங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குறிப்பாக தற்போதைய தலைவர் மாற்றம் செய்து புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுல அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உறுதியாக இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. புதிய தலைவரை தேர்வு செய்யறதுல சமூக சமநிலையை பேணுறதுலையும் டெல்லி தலைமை கவனமா இருக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில வரவேற்பை பெறக்கூடிய, அதே சமயம் கூட்டணி கட்சிகள் கிட்ட வளைந்து கொடுக்காம கட்சியோட நலனை முன்னிறுத்தக்கூடிய ஒருத்தரை தேடி வராங்க. இதற்காக ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒரு இளம் எம்பியோட பெயர் இப்போதைய ரேஸ்ல முன்னணியில இருக்கிறதா சொல்லப்படுது. யார் புதிய தலைவராக வரப்போறாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விரைவில் தெரிய வரும்னு சொல்றாங்க சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டியில ஏற்பட போற இந்த தலைமை மாற்றம் வெறும் பதவி மாற்றம் மட்டும் இல்ல, வரப்போற அடுத்தடுத்த தேர்தல்களை கட்சியோட செல்வாக்க நிலைநிறுத்துவதற்கான ஒரு முக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுது. செல்வ பெருந்தகை மீதான அதிருப்தி ஒரு பக்கம் இருந்தா கூட டெல்லி மேலிடம் எடுக்க போற அந்த புதிய முகம் யார் என்கிற முடிவு தான் தமிழக அரசியல் களத்துல காங்கிரஸோட அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்க போகுது. Subscribe to One India and never miss an update.